வணக்கம். இங்கே புலம்பெயர் தேசங்களில் ஈழத்தமிழர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற திரைப்பட உருவாக்கம் சினிமா துறை என்று வருகின்ற போது அது தவழ்ந்து கொண்டிருக்கின்ற வளர துடிக்கின்ற ஒரு குழந்தை என்று சொல்லலாம். நமக்கான திரைப்படங்களை உருவாக்குவது என்று வருகிற போது எப்படியான கதைக்களங்களை தேர்ந்து கொள்வது, தொழில்நுட்ப செம்மை பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பூரணத்துவத்தை நோக்கி பயணிப்பது என்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அண்மை காலங்களில் ஈழத்தமிழர்களால் உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் சார்ந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம், அவை நமது கதைகளை சொல்வதில்லை, நமது வாழ்க்கை சூழலில் இருந்து உருவாக்கப்பட்ட கதைகள் சித்தரிக்கப்படுவதில்லை என்ற விதமான விமர்சனம் முன்வைக்கப்படுவதுண்டு. இதிலிருந்து விதிவிலக்காக விமர்சகர்களால் விதந்துரைக்கப்படுகின்ற சில திரைப்படங்களும் இருக்கின்றன. அப்படியாக அண்மை காலங்களில் இங்கே புலம்பெயர் ஈழத்தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் நமது கதையை சொல்கிறது என்ற விதமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு திரைப்படம் சுஜித் ஜியின் இயக்கத்தில் உருவாகி இருக்கின்ற த லாஸ்ட் ஹோல்ட். இந்த திரைப்படம் முதன்முறையாக பொதுமக்கள் பார்வைக்கு எதிர்வரும் சனிக்கிழமை ஹரோவில் சஃபாரி திரையரங்கிலே திரையிடப்படவிருக்கிறது மாலை 5 மணிக்கு. எனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திரைப்படம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் திரையரங்குக்கு சென்று தீர்மானித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கின்ற விடயம் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்ட விதம், த மேக்கிங் ஆஃப் த லாஸ்ட் ஹோல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தின் போதான திரைப்பட உருவாக்க பயணத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், இதிலே பணியாற்றிய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றித்தான் அடுத்ததாக பார்க்கவிருக்கிறோம். சுஜி சில நேரம் ரூம்ல இருக்கா, போயிடுவார் அவர். பொய்யா பேசிக்கலி நாங்களே எடுத்த படம் குறும்படமாக எடுக்கிறன்னு தான் வலிக்கிட்டது. பிறகு திருப்பி அதை முழு நீள திரைப்படமாக எடுக்கலாம்னு சொல்லி டிஓபி சாந்தன் சொல்ல, ஓகே சரி நாங்கள் இப்போ அப்படியே செய்வோம்னு தொடங்கி. When I'm talking about my experience in acting in a film, especially this film, I'd have to say it's kind of a bizarre one. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு செய்தான் மாசில்னு சொல்லி, அப்போ அதுக்கு பிறகு வேறு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம்னு சொல்லி சொன்னார். அப்போ இதை கேட்டு போட்டு ஓகே நடுக ஷார்ட் ஃபிலிம் எடுக்காமல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி காலேஜ் ரெடி வரும். தி லாஸ்ட் ஹோல்ட் என்னுடைய நம்ம இப்போ முதல் ஃபீச்சர் ஃபிலிம். சரிச்சுன்னா தம்பி உங்களுக்கு படம் எடுக்க போகிறேன், குயிக்காக ஓடி வாங்கண்டார். இந்த ப்ராஜெக்டில் நான் டெக்னிக்கல் சைடில் தான் வேலை செஞ்சேன். நான் இந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. இதில் என் பேர் கிங்காங் வரதன். கிங்காங் வரதன் என்றால் தெரியும் தானே, லண்டனே ஆடும். முழு நீள திரைப்படம் வந்து பிளான் பண்ணி 10 நாள் ஷூட்டிங்னு சொல்லி ஷெடியூல் எல்லாம் பண்ணி ஆக்களை காஸ்டிங்கும் வந்து ஆக்களை எடுத்துட்டு ஷூட்டிங்க்கு இறங்கியாச்சு. இறங்கினா என்ன புது அனுபவம். என்றால் வளமையாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 2-3 நாளில் முடிஞ்சிடும், இது 10 நாள் எடுக்கணும். இனி அந்த நடிப்பு அல்லது இந்த இயக்கம் அதுகளுக்கு அங்கால இந்த வாகனம், சாப்பாடு, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அங்கே போடலாம். 2 பேர் நீங்கள் 2 பேர் மேலே நிற்கலாம். கார் ஒரு அடி நிற்க வேணாம், கார் இப்படி மேலே நிற்கும் போது 2 பேர் நிற்பாங்க. நீங்கள் இதை வச்சுருக்க சாமான நான் கார் வேறும் ஏற்றுறீங்க. இதே வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். காரில் பாஸ்கி என்ன செய்யணும்னு சொன்னால் பூட்டில் ஏற்றி வைக்கும், பார்த்தீங்கன்னா தலையாட்டி போட்டு காருக்குள்ளே வருவா. ரைட், நான் காரில் வருவேன், நீங்கள் 2 ரூபாய் எடுத்துங்க. இந்த படத்தை ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுப்போம்னு சொல்லி போட்டு அவர் எழுதிட்டேன்னா அவர் எல்லாம் எழுதி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டோரியை கேட்டோன்னே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இந்த படத்துக்கு ஈக்குவலாக கொஞ்சம் படத்தின் ரெஃபரன்ஸான படங்களை பார்த்தோம். இப்போ அது கூட ஓகே அப்படியே எடுப்போம்னு சொல்லி போட்டு லொக்கேஷன் எல்லாம் கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி இதுக்கு ஸ்டோரி போர்டு எல்லாமே இல்லை. இப்போ போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ளாக் பண்ணினோம், சீன்ஸை ப்ளாக் பண்ணி போட்டு அதை அந்த ஃப்ளோவில் எடுத்தோம். இதில் நிறைய லைட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுறது இருக்கிற அந்த லைட்டிங்கோட கொஞ்சம் லைட்டை ஆட் பண்ணி அந்த லைட்டிங்கை இருக்கிற ஒரு ரியல் லைட்டிங்கை குழப்பாமல் அதை கொஞ்சம் மெருகூட்டி அப்படியே ஃபிலிம் பண்ணினோம். Acting is a completely new thing to me.
So, like, when you see people on TV, when you see films on TV, you take for granted what's actually happened before it's become a film. As in, the shooting of the film is completely different. It's just not something I expected at all. So for me, this is a low-budget film. Well, not for me, but like this. So this was a low-budget film, and even then there were like 5 different lights on me. There would be like cameras in like 4 different directions, so you'd have to repeat the scene 4 different times, and there'd be at least 5 people just standing there and watching you like deliver this scene. And at the start it was really intimidating because I wasn't used to like all this attention. Like, this was a completely new kind of aspect to what I was used to, really. And but yeah, towards the end I kind of loved the attention. It was just like, yeah, keep watching me. But yeah, at the start it was different. தமிழ் விளையாட்டு போட்டியில் எடுத்துட்டேன்னு சரி விளையாடி கொடுங்க. அந்த வழி இதை இல்லாமல் கொஞ்சம் இறக்கிடுங்க. வெளியில் வந்து திருப்பி நான் கிரிக்கெட் சொல்லுங்க. அவன் நடக்கலாம் கூட ரெடி வந்தான் நாங்கள் சொல்றது ரெடி த்ரோக்கு ரெடி தவளை மாதிரி இவன் தலைகள் அடிக்கிறான். ஒரு 10 நாள் ஷூட்டிங் செய்தார். நான் ஒரு 5 நாள் அப்படி நின்று போய் நினைக்கிறேன். மற்ற இந்த படத்தில் வந்து நடித்த காட்சிகள் அதில் இப்போ என்ன சொல்கிறது, நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். அதாவது குறும்படங்கள், திரைப்படம் ஒரு 4 படம் நடிச்சிருக்கிறேன். இதில் இவற்ற படத்தில் வந்து இவர் கையாண்ட முறை வேறு. இவர் எவ்வளவு நாங்கள் இயல்பாக இருப்போம் அதை விட இயல்பாக எதிர்பார்த்த ஒரு படத்தில் படம் நல்லா வந்திருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு லொக்கேஷனையும் எடுக்கக்குள்ள காசு செலவழியாத மாதிரியான இடங்களில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் மலிவாக எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லாட்டி அப்புறம் நீங்கள் பெர்மிஷன் எடுத்து காசு கொடுத்து எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அப்போ 2 நாள் என்று சொல்லி நாங்கள் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் அங்கால கொஞ்சம் இழுபறிப்புற விளைக்கிட்டுனா நாங்கள் இன்னொரு நாள் திரும்பி வரையிலாது. ஸோ அதால் அன்றைக்கே முடிஞ்சிருவோம்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட இரவு 12:30 வரைக்கும் எங்களோட கதாநாயகியை வச்சு எடுக்க வேண்டியதாக போயிட்டு. அதாவது பகல் ஷாட் தான், ஆனால் டே ஷாட்டை இரவில் 12:30 எல்லாம் எடுத்து போய் அப்புறம் திருப்பி போய் படத்தை பண்ணால் அப்புறம் எழும்ப லேட் ஆயிரும். அப்புறம் இருந்தாலும் விழுந்து அடிச்சு ஓடி போய் திருப்பி ஒரு கைண்ட் ஒரு ரஷ் மாதிரி தான் அதுக்குள்ள சுற்றி அடிச்சு தான் படத்தை எடுத்தது. அப்போ நடிகர்களோட ஒத்துழைப்பில் படம் பயங்கரமாக இருந்தது. இல்லைண்டா படத்திருக்கும் படம். ஸோ இதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன் பட்டி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. இது எங்கட குரு வந்து ஒரு சின்ன ஆகல் கொஞ்சம் குருவை எனக்கு டீம் எடுக்கலாட்ட. இதில் வந்து எங்களோட வேலை செய்த டீம் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருக்கும். அதில் வந்து மெயினாக வந்து சஜித் அன்னிரோ அவையெல்லாம் இதில் வந்து மெயினாக எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தது கூடுதலாக. அதை விட இன்னொரு கேர்ள், அவாக்கு என்ன பேர் சஜித்? அபி. Okay, Abhi. Yes. Imagine 20 years. You think you're done with it? You know, it could be a bad trip as well. What if you don't come back out of that trip? Abhi தான் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் அதுகள் எல்லாம் வந்து கிளப் போர்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் அதுகள் எல்லாம் வந்து அவள் தான் கூட செய்தவா. அதை விட திசாந்தன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங் சவுண்ட் வந்து செய்தவர். அதாவது டப்பிங் இல்லாமல் அந்த ஸ்பாட்லேயே வந்து இந்த படத்தில் வந்து சவுண்டை ரெக்கார்ட் பண்ணினாங்க. அது வந்து திசாந்தன் தான் ஃபுல்லாக செய்தது. திசாந்தனுக்கு கஜிநாத் அப்படி கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணிடுது. இப்போ அவையெல்லாம் வந்து எங்களோட வந்து இனியில் என்ன மாதிரி நல்லா ஒரு சிங் சவுண்டும் நாங்களும் படிவாக சிங் பண்ணி வேலை செய்தாங்க இந்த படத்தில். ஹாஸ்டலில் நான் மியூசிக் டைரக்டராகவும் சவுண்ட் டிசைன் டெக்னீஷியனாகவும் டப்பிங் டெக்னீஷியனாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா பொதுவாக நான் சவுண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடியோக்குள்ளே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில். இது வந்து எப்படி லைவாக ரெக்கார்ட் பண்ணபடியாக ஒரு கிச்சனுக்குள்ளேயோ ஒரு லவுஞ்சுக்குள்ளேயோ போய் ரெக்கார்ட் பண்ணது.
ஸோ அந்த அக்கூஸ்டிக் என்வாரன்மெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டுக் மீ ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் இந்த மாதிரி. பொதுவாக ஒரு டேக் எடுக்க டைரக்டர் வந்து டேக் பார்ப்பார், சினிமாட்டோகிராஃபர் வந்து ஷார்ட் பார்ப்பார். ஸோ இவ 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாமலும் அதே நேரம் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாமலும் நின்று சவுண்டை ரெக்கார்ட் பண்ணணும். அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்டாவே ப்ராப்ஸ் மூவ் பண்ணுவினா ஷூஸ் அதில் சத்தம் போடும். ஸோ அதே நேரம் டயலாகையும் கிளியராக எடுக்கணும். ஸோ இட் வாஸ் சேலஞ்சிங் பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியாக ஷூட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட 60 hours worth of ஃபுட்டேஜ் இருந்தது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக 60 hours worth of ஆடியோவும் இருந்தது. ஸோ பிஃபோர் எடிட்டிங்க்கு போகும்போது ஃபுட்டேஜோட ஆடியோவை சிங்க் பண்ண வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 weeks worth of ஒர்க் இருந்தது அதில். ஓகே சுஜித் ரெடி ஆகுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஆக்ஷன். சுஜித் ஆக்ஷன். உள்ள போய்கொண்டு கீழே இறங்குங்க. அங்க போய்கொண்டு கீழே இறங்குங்க. வரப்போறாரு நினைக்கிறேன். ஓகே கார் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கிரெயின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் கிரெயினை தூக்கினோன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ண வலிக்கிட்டாங்க. ஏன்னா வெள்ளக்காராக்கள் அப்போ அவைகள் தெரியலை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. நாங்களும் மினி பொடியங்கள் நின்று கேமராவோட நிற்கெல்லாம் குழம்பிட்டாங்களா அவங்க. அந்த 10 நாளுக்குள்ள ஒரு மாதிரி அந்த ஷூட்டிங்கை முடிச்சாச்சு. ஆனால் அது மட்டும் இல்லை, என்ன 10 நாளைக்கு பிறகுதான் நான் 10 நாள் சில இடத்துல கனவெல்லாம் பெறும். அந்த என்ன சொல்றது, இந்த சீன் எடுக்க விட்டோம் போல போட்டு குழம்பி அடிச்சு ஐயோ இப்போ நீ திருப்பி எல்லாரும் போயிருப்பாங்க, திருப்பி பிடிக்கலாது என்னெல்லாம். பிறகு பார்த்தா டக்குன்னு முழிப்பு வந்தா ஓகே இது கனவு அப்படின்ட்டு அது போயிடும். So because I'm from the north, my accent and intonation in the way I spoke wasn't suitable for the role. So I had to go some coaching by Sujitji for like a couple of days before I began the shooting. And yeah, so that was some work. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ற கதை இல்ல என்ற என்ன வெளியில போயிக்க என்ன திறந்துட்டு போற மாதிரி திறந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அது சரி அப்படின்னு கேட்கல. இல்ல இவர் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க லைட்டுக்கு. அது சரி, அவருக்கு அது ஐடியா பண்ணி செய்யற மாதிரி இருக்கு. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நியூ டீம், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. எல்லாரும் முடிக்கணும் என்று இருந்ததால் வெரி ஈஸியாக இருந்தது. வேறு என்ன, ஸ்கிரிப்ட் வாஸ் அ குட் ஸ்கிரிப்ட். சும்மா தேவையில்லாத ஸ்டோரியல் மாதிரி இல்லாமல் ஒரு important message, obviously. So yeah, everyone wanted to finish it, and thank God it came out pretty well. Taken. Sound, Saj walking, take 2. Action. Sorry. Sound record item. It's still rolling. Okay. It's still rolling. Still rolling, yeah. Action. எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஹைவே வேஸ்ட் பண்ணால் உடனே வேலையை தொடங்கும். இந்த படத்தில் வந்து ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் ஆல்ரெடி வந்து சில படங்களில் நடித்தவைகள். நிலானி இதில் மெயின் கேரக்டர் வந்து அவள் வந்து முதல்ல ஒரு படம் நடிக்கலை. அவள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இந்த படத்தில் வந்து நடித்தவள். அவள் இப்போ நான் நார்மலாக வந்து வேறு படங்களுக்கு மேலே சேர்த்துருக்கேன். அவளுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு நாள்லேயே அவள் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் விளங்கிட்டுது. விளங்கினோன்னா அவள் வச்சு எடுக்கிறது வந்து எனக்கு பேசிக்கலாக எனக்கு வந்து பயங்கர இனியில் ஈஸியாக இருந்தது. நார்மலாக வந்து இங்கே வேறு நடிகரை
நடிகர்களோட ஒப்படைக்க அவள் வச்சு எடுக்கிறது வந்து எனி இல்லைண்ட் ஈஸி. பிகாஸ் அவளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் விளங்கிட்டு ஓகே இது இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு நாள்லேயே வந்து எல்லாம் கவனமாக பிடிச்சிட்டான். அவள் வந்து அவ்வளோ தூரம் நடித்தது வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எனி இல்லைன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். Yeah, I really enjoyed being part of the filming unit. It was really nice. It felt like a family at times because everyone was just really kind and supportive, and yeah, there were people who were hot-headed at times, but that's understandable because we were at a time limit. Like there was only 2 weeks to finish the film. Well, all the scenes that I was in, because I was in a 2-week holiday from my university, so all the scenes that required me and had to be completed in that 2 weeks, and like people were stressed out. Like I got stressed out, but it was just really nice at the end. Like finishing a scene was a really nice experience because you'd finish the scene and what you do, you struggle to do the scene for a long time, and everyone's like tired, and it'll be like 11 p.m. and everyone just wants to go home, and you just have to keep doing it until you get it right. But then once you do actually manage to get it right, it's just really nice because like all the hard work like pays off really. பிரச்சனையும் தானேன்னு சொன்னது. உமக்கும் அவசரமும் பிரச்சனையும் தானேன்னா அந்த வசனம் டயலாக் வரணும். அவர் ஒரு டைரக்டர் ஐயா, அவர் டைரக்டர். எங்க படத்துல 5 டைரக்டர் அடிச்சுக்காங்க. மேலும் இந்த படத்தில் நடித்த விஷயங்களில் எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எடுத்த சீன் தான் திருப்பி எடுத்தவன். ரெண்டாள் அவர் எதிர்பார்த்தது வரையில். பிறகு சரி எங்கள் நானும் உங்களை வச்சுக்கொண்டு உங்களுடைய என்னால் முடிஞ்சதை செய்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன். Scene 36, take 7, Anton, phone pick up. அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய கேமராமேன் சிவசாந்தகுமார், அழகான ஒரு காட்சியமைப்பாளர். வடிவாக இந்த படத்தை எப்படி இந்த படத்தில் இந்த கதை சொல்லல் முறை இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கேமரா சொல்லலும் அந்த காட்சியமைப்பும் அப்படி இருந்துச்சு. ஸோ இரண்டிப்பும் வந்து 2 ஒன்றாக வடிவாக அமைந்தால் திரைப்படம் நல்லா வரும் என்றது ஒரு ஐதீகம் மாதிரி இந்த படத்தில் 2 நல்லா அமைஞ்சிருக்குது. வேறு என்ன இந்த படத்தில் நடிச்சிருக்கணும். மேலே இந்த படத்தில் இந்த அதாவது என்ன சொல்கிறது, ஒரு திரைப்படம் என்றால் 75 பேர் 80 பேர் வேலை செய்யணும். இல்லை நாங்கள் ஒரு 10 பேருக்குள்ளே 10 நாளில் படம் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த படத்தில் நான் ஹீரோன்னு நினைக்க சான்ஸ் இல்லை. ஏனென்றால் அந்த வெட்டுக்கள் அப்படி, ஏனென்றால் அது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வெட்டுக்கள்ண்டு. அவன் நடக்கட்டாம். ஓகே போட்டா. லானி ஆனா தெரியக்கூடாது அந்த ரியலா அவனை பெருமையா பாராட்டணும், உங்களை பாராட்டணும். அதை விட எங்களுக்கு இதில் சாப்பாடை வந்து ஜோதி ஆண்டின்னு சொல்லி ஒரு ஆண்டி தான் சாப்பாடை வந்து போயிட்டு இருந்தது. அவன் நல்ல சாப்பாடு சமைச்சு தருவா, நல்ல சோறு கறிகள் எல்லாம் சமைச்சு தருவான். சாப்பிட்டா வந்து பயங்கர அந்த மாதிரி நித்திரை வரும். அதனால் வந்து ஒரு 2-3 நாள் கடைசி நாள் கொஞ்சம் எங்களுக்கு ஷெடியூலும் வந்து இறுகிட்டு கொஞ்சம் எடுக்க வேண்டியிருந்தது, நிறைய எடுக்க வேண்டியிருந்தது. அப்புறம் சோத்துன்னு பாடிட்டாங்க. அதுக்கு பிறகு சாண்ட்விச் சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ண வேண்டாம். சோறு சாப்பிட்டா பயங்கர நித்திரை விளக்கிட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சுலவாக விளக்கிட்டு. ஸோ அதுக்கு பிறகு 10 நாள் சாண்ட்விச், அதோட வந்து படம் முடிஞ்சுது. அப்படிப்பட்ட நானே 2-3 மாதம் தெரிகிறேன் கண்டுக்கிறேன். என்னடி அர்த்தம்? எனக்கு என்ன இல்ல எனக்கு என்ன இல்ல இப்ப இதுல விஷயம் என்னண்டா டெலிவரிக்கு இப்படித்தான் பாரு என்ன கிங்காங் வரதுண்டா ஏரியா அது அப்படிப்பட்ட நானே As a musician
forget music director. As a musician, அது ஒரு டிஃபிகல்ட்டான சேலஞ்ச். ஏன்னா as a musician எங்களோட ஒர்க் வந்து பேசப்படணும், தனித்து நிற்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்க யூ ஹாவ் டு ஒர்க் விதின் த ஃபில்ம். ஒரு படத்தோட கான்ஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம்டா தான் ஒரு படம் வெளிவரும்போது அது ஒரு முழுமையடையும். எழும்புவா கிளம்பி நீர் எழும்புமேன் சொன்னா அவர் சொல்லுவா அப்படி எழுப்புவா. இப்போ நிலானி கோவிக்காதமே அப்படின்வா. போன அப்புறம் அப்படியே பாப்பா அவ பார்த்துட்டு என்ன செய்யற பாவம் அந்த பிள்ளை என்ன மாதிரி போவா. இவங்க அவங்களோட ஸோ ஆகவே வந்து எங்களுக்கான ஆதரவை வந்து எங்களோட மக்கள் தரணும். அந்த வகையில் நீங்கள் திரையரங்குகளுக்கு வந்து படத்தை பார்க்கணும். ஏன்னா இப்போ டிக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, எனக்காண்டியோ இந்த குழுவிலையோ இல்லை வேலை செய்யறவங்களுக்கா எல்லாரும் டிக்கெட்ஸ் எடுப்பினோம். ஆனால் வரமாட்டேன். ஏன்னா சப்போர்ட்னு சொல்லி சப்போர்ட்ன்றது டிக்கெட்ஸ் இல்லை. உண்மையாக நீங்கள் வரணும் தியேட்டருக்கு. தியேட்டருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு நீங்கள் பார்க்கலாம். என்றால் சில விதத்தில் நீங்கள் நாளடைவில் லிங்க்லேயோ அல்லது ஒரு காலத்தில் லிங்க்லேயோ டிவிலையோ வந்தால் அந்த ஃபீலிங் வரப்போறல அந்த படத்தில் பார்த்த ஃபீலிங். ஏன்னா நாங்கள் எப்படி சொல்றது, இப்போ கூடுதலாக எல்லாமே சோஷியல் மீடியாவும் குட்டி குட்டி ஃபோன்ஸ்லேயே எல்லாம் வந்தபடியால் ஆக்கள் வந்து ஒரு சில படங்களை மட்டும் தியேட்டரில் பார்க்குற மாதிரியான ஒரு நிலை ஒன்று இப்போ வந்திருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ள எங்களை வரையறைப்படுத்தாமல் அரங்குக்கு சஃபாரியில் நடக்குது 4ஆம் தேதி ஜூன் சனிக்கிழமை 5 மணிக்கு ஹரோ சஃபாரியில். அங்கே வந்து படத்தை பார்த்துட்டு நல்லதோ கூடாதோ குப்பையோ என்னன்னாலும் நீங்கள் கருத்தை தெரிவிக்கணும். வேண்டாம், அது எங்களை வந்து வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்களை வந்து நான் ஜூன் 4 சஃபாரி ஹரோ சினிமாவில் 5 மணிக்கு சந்திப்பேன் எதிர்பார்த்து கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். அது த லாஸ்ட் ஹோல் திரைப்படம் உருவாக்கப்பட்ட விதம். சுவாரஸ்யமான பல தகவல்களை நீங்கள் கேட்டிருந்திருக்கக்கூடும். எனவே இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகிறது என்பதை எதிர்வரும் சனிக்கிழமை லண்டன் ஹரோ சஃபாரி திரையரங்கிலே நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.